ரிஷப ராசிக்கு வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்ப அந்த 3 நட்சத்திரங்கள்ல வந்து ரிஷப ராசிக்கு தான் சனி பெயர்ச்சி நடந்திருக்குது. அப்ப ரிஷப ராசிக்கு சனி பெயர்ச்சி நடந்தா அந்த 3 நட்சத்திரத்துக்கும் அடங்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அப்ப இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து சனி பெயர்ச்சி ராசிக்கு தான் நடந்திருக்கு. அப்ப ராசிக்குனா எக்ஸாம்பிள் வந்து ராசிக்கு 11ல சனி இருக்கிறாரு. அப்ப ராசிக்கு 11ல சனி இருக்காரு, நட்சத்திரங்களுக்கு இல்ல. அப்ப நட்சத்திரங்களுக்கு வந்து டிஃபரெண்டா உங்களுக்கு பலன்கள் நடந்துருக்கும். காரணம் வந்து இப்ப வந்து நீங்க வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூரிய மாதத்துல பிறந்திருப்பீங்க. 2வது வந்து உங்களுக்கு வந்து சந்திர மாதசை, 3வது செவ்வாய் தசை, 4வது வந்து உங்களுக்கு வந்து ராகு தசை, அது போக வந்து 5வது வந்து குரு தசை, 6வது சனி தசை, 7வது வந்து புதன் தசை அப்படின்னு இந்த மாதிரி தசைகள் அடுத்தடுத்து 7 தசைகள் இப்படி நடக்கும். இதுல வந்து நீங்க வந்து கார்த்திகை நட்சத்திரமா இருந்து அதுல வந்து உங்களுக்கு வந்து புதன் தசையில ஒருவேளை இருந்தீங்கன்னா, குரு தசையில ஒருவேளை இருந்தீங்கன்னா, அது போக வந்து சந்திர தசையில ஒருவேளை இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களே இருக்கும். அதுதான் வந்து நட்சத்திரங்கள்னு வரும்போது வந்து உங்களுக்கு சாரங்கள் அடிப்படையில் வந்து நீங்க பிரிஞ்சிருவீங்க. அதே மாதிரி நீங்க ஒருவேளை ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா, ரோஹிணிக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் சந்திரமா தசையில ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து செவ்வாய் தசையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு சிலர் வந்து ராகு தசையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் குரு தசையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் சனிமா தசையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி இந்த திசைகள் வந்து உங்களுக்கு எது நடக்குதுன்றத பொறுத்து அதுக்கு தான் பலன்கள் ஓடிட்டு இருக்கும். அதனால தான் நட்சத்திரத்துக்கு வந்து பலன்கள் வந்து அப்படியே மாறி இருக்கும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளை பொறுத்து இருக்கும். அதுல 3வது நீங்க மிருகசீரிடத்துல பிறந்தாலும் அதே தான். மிருகசீரிடத்துக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க செவ்வாய் தசையில பிறந்திருப்பீங்க. செவ்வாய் தசையில ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 2வது வந்து ராகு மாதசையில ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 3வது வந்து குரு தசையில ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 4வது சனி மாதசையில ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 5வது புதன் மாதசையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப சனி பெயர்ச்சி ஆயிருக்குது அப்படின்னா ராசிக்கு மட்டும்தான். அப்ப உங்களோட நட்சத்திரங்களுக்கு வந்து அப்படியே பலன்கள் வந்து மாறிடும். அதான் உங்களோட ஓன் ஜாதகத்துல இருந்து இப்ப என்ன தசாபுத்தி ஓடுது அதுக்கு தகுந்தாற்போல பலன் இருக்கும். ஒரு வேளை இப்ப சனி பயிற்சி ஆயிருந்தாலும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி தசையை நடத்துறாரு அப்படின்னா சுமாராகவே இருக்கும். 2வது ராகு தசை நடத்துறாருன்னா இன்னும் சுமாராகவே இருக்கும். ஒருவேளை கேது தசையில் நீங்க இருக்கிறீங்கன்னா அப்பயும் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். என்ன கோச்சாரத்துல வந்து பலன்கள் வந்து அப்படி இப்படின்றாங்க, பட் நமக்கு வந்து ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்க நட்சத்திரத்துக்கு நடக்கிற தசா புத்திகளை பொறுத்து பலன்கள் வந்து டோட்டலா மாறி நிற்கும். ஸோ அதுதான் நட்சத்திரங்கள் எதற்கு அப்படின்ற கேள்விக்கு இது ஒரு விழிப்புணர்வு. அதனால வந்து உங்க ஜனன ஜாதகத்துல நடக்கிற தசா புத்தியும் ஒத்துழைச்சிச்சுன்னா, அது இயற்கை சுபர்களே தசாபுத்தி நடத்தினாங்கன்னா இந்த சனி பயிற்சியோட சேர்த்து ஜனன ஜாதகத்தோட பலன்களும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா?